காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் எனர்ஜியாக இருக்கணுமா, நாள் ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜியாக உங்களோட ஒர்க், படிப்பு இல்லை பிஸ்னஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப அந்த நாளை மகிழ்ச்சியாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் போகணுன்னா இப்போது சில எக்ஸசைஸ் காலையில் செய்கிற எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நின்றுட்டோ உட்காந்துட்டோ இந்த மாதிரி கையை விரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே அப்படி ஃபோர்ஸாக கொண்டு வரணும். மூக்கில் ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். அதாவது வாயை திறந்து மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடணும். அப்படி ஃபோர்ஸாக 7 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 7 தடவை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஏர்வேயில் இருக்கிற அந்த கெட்ட காற்று, ஸ்புட்டம், சளியெல்லாம் இருக்கிறது எல்லாம் வெளியேறிட்டு ஏர்வே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகி ப்ரீத்திங் நல்லா நடக்கும். இதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி இருந்துட்டு மூச்சை நல்லா வயிறு வரைக்கும் இழுக்கிறது, அப்புறம் மூச்சை வெளியில் விடுறது. அந்த மாதிரி 7 தடவை பண்ணலாம். கண்ணை மூடிட்டு செய்யலாம். இதே மாதிரியே படுத்துட்டும் செய்யலாம். காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் படுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம். அது எப்படின்னா மூச்சை 7 என்ற வரைக்கும் வயிறு தொப்புள் வரைக்கும் இழுக்கிறது, 7 என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது, 9 என்ற வரைக்கும் வெளியில் விடுறது. அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலும் காலையில் உங்களுக்கு எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடச்சி உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சிரும். இதை தவிர ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி கை கோர்த்துட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதும் உங்களுக்கு காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.